Hi friends, welcome back to our Soher favorite YouTuber. ஆல்ரெடி பாண்டிச்சேரி வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கேன். அதோட கன்டினியூஷன் வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் என்னென்ன பிளேசஸ் போகணும், அடுத்த நாள் தம்பியோட எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு போட்டிங்கும் அதுக்கப்புறம் பேரடைஸ் பீச்சும் போயிருந்திருப்போம். பேரடைஸ் பீச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராக்ளைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஆனால் பேராக்ளைடிங் வந்து காற்று ரொம்ப அடித்தா ஹெவியாக அடித்தா ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். ஸோ நாங்கள் வந்தப்போ காற்று ரொம்ப ஹெவியாக இருந்தனால பேராக்ளைடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் பக்கத்தில் நேராக வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன பீச் மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பசங்க நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய போட்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதனால் பார்க்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, குக் பண்ணி கொடுக்குறாங்க ஃபிஷ் மீல்ஸு. நீங்கள் வேணும்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. இங்கே நல்லா விளாண்டுட்டு டைம் ஆயிடுச்சு. ஸோ ரூமுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட போகலான் இருந்தோம். அதனால் இங்கே ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் தொக்கும் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வேணும்னா இங்கேயே கூட சாப்பிட்லாம் மீல்ஸு. நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து சாண்டியூன்ஸ் பேரடைஸ் பீச் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இது ஆல்ரெடி நான் செக் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து 1 டே தேவைப்படும். நீங்கள் மார்னிங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் வந்தப்பையும் சேம் அதே மாதிரி தான். ஆல்ரெடி மார்னிங்லேருந்தே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மழை வேற பெஞ்சிச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இதில். சீலே வந்து ஒரு சைடில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் கேம்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு மார்னிங்லேருந்து வந்து ஃபுல்லாக கேம்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும். இதில் இது ரொம்ப நல்லாயிருக்கும், நானும் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நாங்கள் இப்போ இதுக்கு போகலை. ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 3 o'clock இருக்கும், 2 o'clock இருக்கும். இப்போ போய் போனோம்னா செட் ஆகாது. அதனால் நாங்கள் வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம். இது வரதா இருந்தால் நீங்கள் வந்து மார்னிங்கே போய்ட்டு 1 day ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன ரூம் தான், ஆனால் வந்து இங்கே வியூ வந்து சி வியூ இருந்துச்சு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால் பசங்க வந்து நல்லா ஜாலியாக வந்து வெளில போய் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. சி வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஹாலிடேஸ் டைமில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே புக் பண்ணணும். அதனால தான் எங்களுக்கும் ரூம் கிடைக்கல. நாங்கள் ரூம் எடுத்திருந்தது ஒயிட் டவுனில் தான். ஸோ அங்கேருந்து வந்து ஃப்ரெஞ்ச் காலனி பக்கம் தான். அதனால் ஃப்ரெஞ்ச் காலனி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெஞ்ச் காலனிக்கு போய் பசங்க எல்லோரும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க.
ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். மதுரை வீட்டில் தான் சாப்பிட போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. மதுரை ஸ்டைலில் எல்லாம் அவைலபிள் இருந்துச்சு. நீங்கள் மதுரை வீடு சாப்பிட வரீங்க அப்படின்னா பக்கத்துலேயே தான் பாரதியார் நினைவு இல்லம். நாங்களும் சாப்பிட்டுட்டு சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது நாட்டலோடு, அதனால வந்து வெளியில் மட்டும் தான் எடுத்திருப்பேன். அங்கே பார்த்துட்டு வெளில வரப்பே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க கூடவே வந்து பக்கத்தில் ராக் பீச் இருக்கிறனால அங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டோம், அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னு. அவங்க பேசிட்டு நடந்துட்டு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து ஒயிட் பேண்ட் சொல்லியிருந்தாங்க. அது வந்து சரி இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதனால் கொஞ்சம் போய் ஷாப்பிங் போகிறதுக்கு ஏதாச்சும் ப்ளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தம்பிக்கு ஒயிட் பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அவனுக்கு எக்ஸாமுக்கு வந்து அந்த ஹாலுக்கு வரப்போ வந்து எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒயிட் பேண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுக்க முடியல என்னால் இங்கே, அதனால் சரி அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் மார்னிங் சன்ரைஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூங்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா தம்பிக்கு வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா வீட்லேருந்து ரொம்ப பக்கம், இங்கே அண்ணன் வீடு இருக்குது. அதனால் அங்கே போய் பாப்பாவை விட்டுட்டு அப்படியே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு பொறுமையாக தான் கிளம்பணும். சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவை விட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டோம். காலையில் எழுந்திரிச்சோடனே பசங்க வந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பணும். வாக்கப் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் போனாலே வந்து பீச்சுக்கு போயிடலாம். அதனால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாங்க பசங்க. ஆப்போசிட்லேயே வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே அப்படியே டீ குடிச்சாச்சு. விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கிளம்பி ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. தம்பிக்கு வந்து 11 o'clock எக்ஸாம், அதனால் அதுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவை அண்ணன் வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து வந்து ஒரு 10 minutes தான் காமிச்சிச்சு அந்த ஹாலு. அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து அவ்வளோ க்ரௌடு, நிறைய பசங்க பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பசங்க வந்து கிட்ஸ் எல்லாருமே தனியாக செப்பரேட் ஹாலு, அங்கே தான் வந்து காம்படிஷன் இருக்கும். நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து செப்பரேட் ஹால் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து பசங்களை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இவ்வளோ க்ரௌட்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா பசங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபியர் இருக்காது. உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க எல்லாருமே. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக பாண்டிச்சேரி சிஎம் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நேரம் அந்த பசங்க கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கிட்ஸுக்கு மட்டும் ஃபுட் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு.
வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு பாப்பாவே அழைச்சிட்டு ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஏன்னா சண்டே வந்து ப்ரோக்ராம் நடந்துச்சு, அடுத்த நாள் வேறு ஸ்கூல் உண்டு. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த டைம்லேயே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நான் வந்து சுபியை தான் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து காலையில் ஒரு 10 o'clock விட்டுட்டு வந்தோம். அவள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் பசங்களை பார்த்ததே கிடையாது. ஆனால் பரவாயில்ல, இவ ஏஜ்லேயே ஒரு பாப்பா இருக்கா, அதனால் அவள் கூட நல்லா விளாண்டுட்டு இருந்துட்டா. நாங்கள் போகிற வரைக்குமே வந்து விளாண்டுட்டு தான் இருந்தா. நாங்கள் ஒரு 2 o'clock தான் போனோம். காலையில் 10 o'clock விட்டேன். அது வரைக்குமே நல்லா எந்த வாலும் பண்ணாமல் நல்லா விளாண்டுட்டு இருந்தா. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டோம் ஈவினிங் போல். பாப்பா ரிட்டன் வரப்போ ஒரே அழுக. அவள் கூட விளாண்டுட்டு இருக்கவும் கிளம்பவே மாட்டேன்ட்டா, ரொம்ப அழுக. அப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அப்படி அழைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.